அப்பா அம்மா தான் முதல் குற்றவாளியாக இருக்கணும். ஏன்னா அந்த பொண்ணை வந்து கரெக்டாக புரிஞ்சுக்கல. 15 நாளில் முதல் வந்தப்பவே வந்து அவங்க அப்பா அம்மா வந்து கரெக்டான முறையில் கேட்டிருக்கணும், பிடிச்சிருக்கணும், அப்பயே டிசிஷன் எடுத்துருக்கணுங்கிறாங்க. இது வந்து கடையில் வாங்கின சட்டையோ பேண்ட்டோ ட்ரெஸ்ஸோ இல்லைங்க, இல்லை வேறு ஏதோ ஒரு பொருளோ இல்லை. வாங்கி போட்டு ஆகலை அப்படின்னா வேணான்னு அப்பயே டிஸ்போஸ் பண்ணிவிட்டு அந்த 1000 ரூபாயோட போச்சு, அடுத்த பொருள் வாங்கிக்கலாம் அப்படிங்கிறது. இது ஒரு 2 குடும்ப சம்மந்தப்பட்ட வாழ்க்கை பிரச்சனை. நான் டிசிஷன் எடுத்தாலும் அந்த இருக்கிற அவங்களும் பாதிப்பாங்க. எப்படி வண்டியில் நம்ம போகிறோம், எதுக்கால வந்த வண்டி மோதுனா நம்ம வண்டியும் சேர்ந்து பாதிப்பாகுது, அந்த மாதிரி நான் வேண்டான்னு முடிவு எடுக்கிறோம் அந்த குடும்பம் சேர்ந்து தான் பாதிக்கும். நாங்கள் வந்து அப்படித்தான் யோசித்தேன். நம்ம வீட்டில் ஒரு பையன் இருந்து ஒரு பொண்ணுக்கு ஒரு பிரச்சனை வந்தால் இதில் யார் முடிவு எடுத்தாலும் 2 குடும்பத்தினுடைய உறவுகளும் வாழ்க்கையும் வீணாக போயிடும் அப்படின்னு யோசிச்சுட்டா சரி. 15 நாளில் ஒரு பெருசாக என்ன ஒரு டிசிஷன் எடுக்க முடியும்? ஒரு 15 நாள் ஒருத்தரை யார் புரிஞ்சுக்க முடியும்? 25 வருஷம் அப்பா அம்மா கூட நம்ம இருந்தாலும் கூட நம்ம அப்பா அம்மாவை நம்ம சரியாக புரிஞ்சுக்கிட்டோம்னா கண்டிப்பாக அப்பா அம்மாவை கேட்டால் சொல்லுவாங்க, இல்லை நான் இந்த மாதிரியெல்லாம் எதிர்பார்த்தேன், என் பையன் வந்து இப்படி இல்லை அப்படின்னு. நம்மளை கேட்டால் நான் சொல்லுவேன், எங்கள் அப்பா அம்மா வந்து நான் இப்படியெல்லாம் எதிர்பார்த்தா அவங்க புரிஞ்சுக்கலின்னு. இது வந்து யதார்த்தமான நடைமுறை வாழ்க்கை. அப்படி இருக்கிற போது ஒரு 15 நாளில் நம்ம பொண்ணு வந்து நிற்கிற போது நாங்கள் என்ன நினச்சா, சரி ரைட் சின்ன பிரச்சனையாக தான் இருக்குது, முழுசாக பிரச்சனையை வந்து ஆரம்பத்திலே அவள் சொல்லியிருந்தானா கண்டிப்பாக ஒரு முடிவு எடுத்துருக்கலாம். ஆனால் அவள் சொல்கிறதுக்கு உண்டான வாய்ப்பையும் கொடுக்கலைங்க. அந்த பொண்ணு பிரச்சனைன்னு வந்து நம்ம வீட்டில் இருக்கா, அப்பா பையனும் வந்து தான் இங்கேயே தான் இருக்கான் நம்ம வீட்லேயே. அப்போ என்னென்னு கேட்டால் பொண்ணு வந்து நம்மகிட்ட எதையும் வெளிப்படையாக பேசுறதுக்கு உண்டான கால அவகாசமே கொடுக்கல. ஒவ்வொரு தடவை பிரச்சனை வந்தப்போ அது வந்து வெளி மக்களுக்கு தெரியாதுங்களா, பிரச்சனை வந்துருச்சு கூட்டிகிட்டு வந்தங்கிறது மட்டும்தான் தெரியும். ஆனால் அந்த பையனும் நம்ம வீட்டில் தான் வந்து இருந்தாங்கிறத வந்து தெரியாது. அப்போ அந்த பையன் வந்து நாங்கள் என்ன நினச்சோம், பிரச்சனையாயிருச்சு, பையன் இங்கே வந்துட்டான், பையனும் கூட இருக்கான், அப்போ ஏதோ ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காக தான் இருக்கும், சரி அதை அவங்களே பேசி அவங்களே தீர்த்துக்கிட்டு அப்படி தான் நாங்கள் நினச்சோங்க. ஆனால் இந்த அளவுக்கு ஒரு சீரியஸான பிரச்சனையில் உள்ளுக்குள்ளே இருந்ததுங்கிறது பொண்ணு கடைசியை சொல்கிற போது எங்களால் உணர முடிஞ்சுது. அதில் வந்து நான் ஒரு தாய் தகப்பனாக நினச்சி பார்க்குற போது என்னுடைய பார்வையில் வந்து நான் செஞ்சது அன்னைக்கு கரெக்டாக தான் தெரிஞ்சுது. நான் தவறான முடிவு எடுக்கலை. என் பிள்ளைக்கு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும், வந்த பையனுடைய குடும்பமும் நல்லா இருக்கும்னு நினச்ச அந்த இடத்துல நான் செஞ்சது வந்து எனக்கு சரின்னு தான் பட்டுதுங்க. ஆனால் இப்படி ஒரு சூழ்நிலை அமையும் நான் எதிர்பார்க்கல. வெளியில் நீங்கள் நிறைய பேர்கிட்ட பழகுவீங்க, போவீங்க, பார்ப்பீங்க. ஆனால் வீட்டில் இருக்கிற பெண்கள், அதாவது நான் ரத்தனியாவோட அம்மாவை சொல்கிறேன், அவங்க அதை தைரியமாக வந்து அணுகுறாங்களா? உங்ககிட்ட என்ன பேசுனாங்க அதுக்கப்புறம், அதெல்லாம் தெரிஞ்சுக்கலாமா நாங்கள்? அதாவது இன்னும் நான் கூட மீண்டும் கொஞ்சம் வெளியில் வந்துட்டுங்க. ஏன்னா நான் போராட வேண்டிய அவசியம் வந்துருச்சு எனக்கு. ஆனால் பெண் அவள் வீட்லேயே இருக்காளுங்க, 24 மணி நேரம் பெண்ணுடைய சிந்தனையிலே இருக்கா. அதை வந்து அந்த இடத்துல என்னால், அதாவது அவள் வந்து எங்கிட்ட வெளியில் சொல்ல முடியல, சொல்லாமல் இருக்க முடியல, அதுலேருந்து மீண்டு வர முடியல. உண்மை சொல்லப்போனால் உடல் அளவிலையும் மனதளவிலையும் அதிகமாக பாதிக்கப்பட்டது என்னை விட என் மனைவி தான். ஏன்னா அவங்க வெளியில் வர்றதுக்குண்டான ஆப்ஷனும் இல்லை. வீட்டுக்குள்ளேயே 24 மணி நேரம் மகளுடைய போட்டோவை பார்த்துட்டு அழுதுட்டு சாப்பிட முடியாமல் இருக்க முடியாமல் அந்த வீட்டுக்குள்ளேயே சுற்றி விளையாட அந்த நினைவுகள்